வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நந்திக்கோடியோட சபிச்ச சூரிய பகவானை அழிச்சே தீரணும்னு சொல்லி சிவபெருமான் சூரிய பகவானை விரட்டிட்டு போகிறாரு. அப்புறம் மகாவிஷ்ணுவோட உதவியால் சூரிய பகவான் சிவபெருமான் தப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நந்திக்கோடியோட காலம் அழிஞ்சதுக்கப்புறம் அவரோட வம்சாவளியில் 2 மன்னர்கள் வராங்க. அவங்க யார் அப்படின்னா தர்மத்வஜன், குசத்வஜன் அப்படின்னு சொல்லி 2 பேர் பிறக்கிறாங்க. அவங்க 2 பேரும் செல்வ செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அதனால அவங்க மகாலட்சுமி மேலே கடுமையாக தவம் பண்ணி வரங்களும் வாங்குறாங்க. அதில் தர்மத்வஜன் நான் செல்வ செழிப்போடு இருக்கணும், எனக்கு எல்லா சம்பத்துங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரம் கேட்டாரு. குசத்வஜன் மகாலட்சுமி நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம செல்வத்துக்கு குறையே இருக்காதுன்னு சொல்லி நீங்களே எனக்கு மகளா பிறக்கணும்னு சொல்லி அவர் ஒரு வரமும் கேட்கிறாரு. மகாலட்சுமியும் 2 பேர் கேட்ட வரத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறையவும் செய்றாங்க. கொஞ்சம் நாட்கள் கழிச்சு குசத்வஜனுக்கும் அவரோட மனைவியான மாலாவதிக்கும் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அது மகாலட்சுமியோட அம்சத்துல பொருந்ததுனால அது ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே பொண்ணு இடத்துல தகதகன்னு இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஆசையோடு இருக்கு. என்ன அப்படின்னா அந்த பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து அழுகவே கிடையாது. அது சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த குழந்தையை பார்த்து எல்லாருமே இது சாதாரண குழந்தை கிடையாது, இது அந்த மகாலட்சுமியோட அம்சத்திலே பிறந்த மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ப இந்த குழந்தை ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சாங்க. குழந்தைகள்லாம் சிறு வயதில் மழலையில பேசி எல்லாரையும் அழகா ரசிக்க செய்வாங்க. ஆனால் இந்த குழந்தை சிறு வயதிலே வேதங்களை கற்று தவங்கள் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனாலே வேத அறிஞர்கள்லாம் இந்த குழந்தைக்கு வேதவதி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இப்படி மகாலட்சுமி அம்சத்தோட பிறந்த இந்த வேதவதியோட வாழ்க்கையில என்ன ஆச்சு? போன எபிசோட்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ராமாயணத்துக்கும் இந்த வேதவதிக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. ராமாயணத்தோட ஆரம்ப புள்ளியே இந்த வேதவதி தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்படி இந்த வேதவதியோட வாழ்க்கை நடந்துச்சு. அந்த மகாவிஷ்ணுவே ராமாவதாரம் எடுத்து ஒரு மிகப்பெரிய ராமாயணம் அப்படிங்கிற காவியம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு இந்த வேதவதி தான் ஆரம்ப புள்ளி. அப்படின்னா இந்த வேதவதியோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைகள் ஆச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. குசத்வஜனுக்கும் மாலாவதிக்கும் அந்த மகாலட்சுமியோட அம்சத்துல ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே ரொம்ப அழகா இருந்துச்சு. அது வேகமா வளரவும் ஆரம்பிச்சுது. கூடிய விரைவில் எல்லா குழந்தையும் மழலையில பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த மழலை தன்மையிலே இந்த பெண் குழந்தை வேதங்களை ஆரம்பிச்சது. அதனாலேயே வேத அறிஞர்கள் இந்த குழந்தைக்கு வேதவதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இந்த வேதங்களை கத்துக்கிட்ட இந்த வேதவதி சிறு வயதிலேயே விளையாடுற தன்மையில நான் விளையாட்டுத்தனமா நான் தவம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பெற்றோர்களும் உறவினர்களும் அதிர்ந்து போறாங்க. என்னடா இது, ஒரு குழந்தையா இருக்கா, இந்த குழந்தையா இருக்கிறப்போ எல்லாரும் விளையாடணும், அவங்களுக்கு ஏதாவது பொம்மை வேணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த வேதவதி என்னமோ வேதங்களை கட்டுறது மட்டும் இல்லாம நான் விளையாட்டுத்தனமா போய் தவம் பண்ண போறேன்னு சொல்லி கேட்கறாங்களே, இது எந்த வகையில நியாயம்னு சொல்லி எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனா வேதவதி நான் கண்டிப்பா தவம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தவத்துக்கு போறாங்க. அவங்க புஷ்கரா நதிக்கரையில போய் விளையாட்டுத்தனமா 1 மன்வந்திர காலம் அவங்க தவம் பண்றாங்க. 1 மன்வந்திர காலம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 100 யுகங்களுக்கு மேல போகுது. இப்படி சிறு வயதிலே விளையாட்டுத்தனமா இவ்வளவு கடுமையான தவம் பண்ண இந்த வேதவதியோட உடல் எந்த இடத்துலயுமே சோர்வடையவே கிடையாது. அவங்களோட இளமை அப்படிங்கிறது எங்கேயுமே குறையவே கிடையாது. அவங்க இவ்வளவு ஆண்டுகள் தவம் பண்ணாலுமே அவங்களோட அழகும் அவங்களோட இளமையும் குறையாம அவங்க ஒரு இளமையான ஒரு தபோஸ்வினியா அவங்க அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களோட தவம் அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப கடுமையாகவும் இருந்ததுனால இந்த தவத்தின் பலனா அவங்களுக்கு ஒரு அசரீரியில ஒரு சப்தம் அப்படின்றது கேட்டுச்சு. என்ன அப்படின்னா, பெண்ணே, உன்னோட மறுபிறவியில் நீ மகாவிஷ்ணுவே திருமணம் செஞ்சு மகாவிஷ்ணுவோட மனைவியாவாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அசரீரி மூலியமா கேட்குது. இதை கேட்ட உடனே வேதவதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி, நமக்கு மகாவிஷ்ணுவே கணவராக வரப்போறாரு, இருந்தாலும் நம்ம தவங்கள் பண்ணி தவப்பலனை நம்ம அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கந்தமாதன மலையில போய் அவங்க நீண்ட காலம் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சமயம் அவங்க தவம் பண்ணி சலிப்படைஞ்சதுனால கொஞ்ச நாள் சும்மா இருக்கலான்னு சொல்லி அந்த மலையிலேயே அவங்க ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அங்கேயே குடிகொண்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி வேதவதி கந்தமாதன மலையில அவங்க ஆசிரமம் வச்சு அவங்க நிம்மதியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்த காலத்துல இலங்கையின் அரசனான ராவணன் அந்த மலைக்கு வேட்டைக்காக வராரு. அந்த சமயத்துல அவர் அந்த ஆசிரமத்தை பாக்குறாரு. யாராவது நமக்கு தெரியாம இந்த மலையில இப்படி ஒரு ஆசிரமம் வச்சு வாழ்றது அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் வேதவதியோட அழகுல மயங்கிடுறாரு. ஏன்னா இது வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு பேரழகி பார்த்ததே கிடையாது. இவ்வளோ கன்னித்தன்மையோட, இவ்வளோ அழகோட, இவ்வளோ
இந்த மலையில் இப்படி ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. அவர் வேதவதியோட அழகில் வந்து ராவணன் மயங்கி அவர் மனசை அங்கேயே வேதவதி கிட்ட பறிகொடுக்கவும் செஞ்சார். ஆனால் வேதவதி வந்து கொஞ்சம் கூட மலைக்காம அவர் ராவணனை பார்த்தோன்னே பணிஞ்சு வணங்கி, எங்கள் முன்னோர்கள் போறவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர், நீங்கள் வந்து ஒரு தலை சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட ஆசிரமத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பணிவோட அழைக்கிறாங்க. வேதவதியோட அழைப்பை ஏற்று ராவணனும் ஆசிரமத்துக்குள்ள போறாரு. அந்த சமயத்தில் வேதவதி வந்து அவங்க கிட்ட இருந்த சுவையான பழங்களையும் பாலையும் அவங்க கிட்ட இருந்த தேனையும் எல்லாத்தையுமே வந்து ராவணனுக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ராவணன் வந்து வேதவதியோட அழகுல மயங்கி வேதவதி பக்கத்தில் போய் உட்கார்றாரு. பார்த்த உடனே வேதவதிக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது, இப்படி நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ஆண் வந்து உட்காடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ராவணன் வந்து வேதவதியை பார்த்து அவங்க காதோரமாக போய் கேட்குறாங்க, நீ யாரு, இவ்வளோ அழகாக இருக்க, என் மனசை பறிக்கிறதுக்காகவே நீ பிறந்து வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே வேதவதிக்கு பயங்கரமாக கோபம் வருது. இருந்தாலும் நம்மளோட ஆசிரமத்துக்கு விருந்தாளியாக வந்திருக்கிற இந்த ராவணேஸ்வர மன்னனை வந்து நம்ம கோபத்தால் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ராவணன் அவரோட மனசில் இருக்கக்கூடிய ஆசை வந்து எல்லை மீறி அவங்க எப்படியாவது இந்த வேதவதியை அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி அவங்க பலவந்தமாக வேதவதியை கட்டி அணைக்க பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே வேதவதியோட பொறுமையோட எல்லை கடந்து போனதுனால வேதவதி வந்து அவங்க கோபத்தில் அவங்க தவ வலிமையால் ராவணன் வந்து அசைய முடியாத மாதிரியும் பேச முடியாத மாதிரியும் ராவணனோட உடலை வந்து எந்த ஒரு செய்கையும் செய்ய முடியாத மாதிரி அவங்க தவ வலிமையால் ராவணனை ஸ்தம்பிக்க செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே ராவணன் வந்து பயந்து போகிறாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம், எதனால இப்படி நம்மளை ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, வந்திருக்கிற இந்த வேதவதி வந்து மகாலட்சுமியோட சொரூபமாகவே வந்திருக்காங்க, நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற உணர்ந்த ராவணன் வந்து மகாலட்சுமியை மனசால அவர் துதிக்க செய்கிறாரு. மகாலட்சுமியோட சக்தியால ராவணனுக்கு வந்து அவரோட உடல் அசைக்கிற மாதிரியும் அவர் ஸ்தம்பிச்சு இருந்த நிலையிலிருந்து அவர் விடுவிக்க செய்யறாங்க. இதை பார்த்த உடனே வேதவதி வந்து சொல்றாங்க, அந்த மகாவிஷ்ணு வந்து என்னை மறுஜென்மத்தை திருமணம் செஞ்சுக்குவாங்கன்னு சொன்னதுனால நான் மகாவிஷ்ணுவை கணவராக ஏற்று நான் பதிவிரதையா வாழ்ந்து வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என்னோட பதிவிரதை கெடுக்கிறதுக்காக நீ என் அழகு மேல ஆசைப்பட்டு தானே நீ என்னை வந்து அடையணும்னு நினைச்ச, என்னாலே நீயும் உன்னோட உறவினர்களும் உன்னோட மொத்த வம்சமும் வந்து அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் கொடுத்துட்டு அவங்க உயிரை விடவும் செய்யறாங்க. இதை பார்த்த உடனே ராவணேஸ்வரன் வந்து அதிர்ந்து போறாரு. அவர் மனசு உடைஞ்சி இறந்து போன அந்த வேதவதியோட உடலை கையில எடுத்துக்கிட்டு அவர் ஓன அழுகிறாரு. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன காரியம் பண்ணிட்டேன், என்னோட தவ பலன்களையும் சரி, என்னோட மரியாதைகளும் சரி, என்னோட புகழையும் சரி, எல்லாமே ஒரு பெண் மேலே கொண்ட மோகத்தினால் நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க. அந்த இறந்து போன இந்த வேதவதியோட உடலை வந்து நம்ம இறுதி சடங்கு செஞ்சாதான் நமக்கு பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த உடலை எடுத்துகிட்டு போய் கங்கை நதி கரையில் வந்து அவங்க இறுதி சடங்குகள் செய்கிறாங்க. இப்படி எல்லா காரியங்களும் செஞ்சு முடிச்ச உடனே ராவணன் வந்து அவரோட நாடு திரும்புகிறாரு. ஆனால் அவர் மனசில் வந்து இந்த வேதவதி கிட்ட நம்ம தப்பாக நடந்துக்கிட்டதை பற்றியும் வேதவதி கொடுத்த சாபத்தை பற்றியும் அவர் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். இப்படியே நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது. வேதவதி வந்து அவங்க ஜனக மன்னருக்கு மகளாக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு சீதை அப்படின்ற ஒரு பேர் வைக்குது. இந்த சீதா பிராட்டி தான் வந்து ராமபிரானை திருமணம் செஞ்சாங்க. ராமபிரானும் சீதா பிராட்டியும் நல்ல சமயத்தில் தான் வந்து ராமபிரானோட தந்தையின் பேச்சுக்காக அவர் வனவாசம் போகிறேன்னு சொல்லி லட்சுமணோட கிளம்புறாரு. அந்த சமயத்தில் சீதா பிராட்டி நானும் உங்களோட வருவேன்னு சொல்லி அவங்க காட்டுக்குள்ளே வராங்க. சீதை விருப்பப்பட்ட மாதிரியே ராமரும் சீதா பிராட்டியும் அவர் கூட லட்சுமணரும் 3 பேர் சேர்ந்து வனவாசமாக அவங்க கிளம்பவும் செய்கிறாங்க. இவங்க வனத்துக்கு போய் ஒரு இடத்துல தங்க செய்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு வயதான முதிய அந்தனரை வந்து பார்க்குறாங்க. அந்த வயதான அந்தனர் வந்து லட்சுமணர் இல்லாத நேரம் பார்த்து ராமனை தனியாக அழைச்சி அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ராமபிரானே, நீங்கள் வந்து மகாவிஷ்ணுவோட அம்சம் பொருந்தியவர்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நடக்க போகிற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராவணன் வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் மனைவியான சீதையை அபகரிச்சுட்டு போகிற நேரம் அப்படிங்கிறது நெருங்கிருச்சு. அதனால் நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறேன். இந்த சீதா பிராட்டியை வந்து என் கூட அனுப்பி விட்டுருங்க. நான் சாயாதேவி வந்து சீதா பிராட்டி மாதிரி மாறி வர சொல்கிறேன். அவங்கள வந்து உங்க கூட வச்சுக்கோங்க. அவங்கள ராவணன் தூக்கிட்டு போகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ராவணனை வதம் பண்ணுறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராமபிரான் வந்து நீங்கள் யார் இந்த விஷயத்தில் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் தேவர்களில் இருக்கக்கூடிய அக்னி தேவன் தான் நான் வந்து வயதான முதியவராக வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து சுதாரிப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ராமபிரானும், சரி நீங்கள் சாயாதேவியை சீதையை மாதிரி இங்கே அனுப்பி வைங்க. இந்த சீதையை வந்து நீங்கள் வந்து உங்களோட இடத்துக்கு கூட்டு போய் பத்திரமா வச்சுருங்க. எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களை திரும்ப என்கிட்டே கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அக்னி தேவர் வந்து சொல்கிறாரு, இந்த விஷயம் வந்து வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம், இது வந்து ஒரு தேவ ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அந்த சமயத்தில் ராமர் சொல்கிறாரு, என் தம்பியான லட்சுமணர் கூட இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சீதையை வந்து அக்னி தேவனோட அனுப்பி வைக்கிறாங்க. சாயாதேவி வந்து ராமரோட இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாரீசன் வந்து ஒரு தங்க மானா மாறி சீதாதேவி வந்து அந்த மானை பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ராவணன் வந்து சீதா பிராட்டியாக இருக்கக்கூடிய அந்த சாயாதேவியை கடத்தி கொண்டு போகவும் செய்கிறாங்க. ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போயிட்டாரு. சீதையை எப்படியா மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லட்சுமணரும் ராமனும் சேர்ந்து வானவர்களோட உதவியால் ராவணேஸ்வரனோட போர் பண்ணி ராவணேஸ்வரனை ஜெயிச்சு சீதையை வந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ ராமர் வந்து ராவணன் கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்த இந்த சீதை வந்து இது வந்து உண்மையான சீதை கிடையாது, இவங்க வந்து சாயாதேவியோட உருவம் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அக்னி தேவருக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ உண்மையான சீதையை வந்து கொண்டு வரணும், இந்த சாயாதேவியோட வாழ முடியாதுன்னு சொல்லி ராமன் வந்து நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் அக்னி தேவனை கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது அக்னிதேவன் வந்து ராமபிரான் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சீதையோட கற்பை வந்து பரிசோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்னி பிரவேசம் பண்ண சொல்லுங்க. அந்த சமயத்தில் சாயாதேவி உள்ளே போகிறப்போ சாயாதேவி என்னிடம் வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் உண்மையான சீதை வந்து அக்னியிலேருந்து வெளியே வந்துருவாங்க. இது வந்து நான் உங்களுக்கு உதவியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு ராமர் வந்து இது ஒரு நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாயாதேவி வந்து அக்னி பிரவேசம் பண்ண சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த சமயத்தில் சாயாதேவி சொல்கிறாங்க, நான் வந்து சாயா ரூபமாக இருந்தாலும் சீதையாகவே உணர்ந்து உங்களவே வந்து அடையணும்னு சொல்லி நான் என் மனசளவில் உங்களவே காதலிச்சிட்டு இருந்தேன், எனக்கு என்ன வழி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ராமபிரான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க புஷ்கர நதிக்கரையில் போய் கடுமையாக தவம் பண்ணுங்க, தவ பலனால நீங்க லட்சுமி வந்து அடைவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு சீதையோட உருவில் இருக்கக்கூடிய இந்த சாயாதேவி வந்து வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. அவங்க ராமன் மேல கொண்டிருந்த காதல்னால அவங்க புஷ்கரா நதிக்கரையில் போய் அவங்க கடுமையாக தவம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த சாயாதேவி வந்து கடுமையாக தவம் பண்ணிட்டு இருந்த காலத்துல வந்து ராவணனுக்கு அடுத்து அவங்களோட தம்பியான விபீஷ்ணனை வந்து அரசாட்சி பண்ணுறதுக்கு அவங்க பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராமரோ சீதாதேவியும் 11,000 ஆண்டுகள் வந்து அயோத்தியை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ராமபிரானோட அவதார நோக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சதுனால அவரோட திருவுடலை விட்டுட்டு அவர் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவாகவும் ஆனார். சீதையாக பிறந்த வேதவதி வந்து ராவணனுக்கு கொடுத்த சாபம் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சதுனால அவங்களோட அவதார நோக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதனால சீதை வந்து அவங்களோட திருவுடலை விட்டுட்டு அவர் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட போய் கலக்கவும் செஞ்சாங்க. சரி, இப்படி வேதவதி வந்து ராவணன் கொடுத்த சாபத்தினால மகாவிஷ்ணு வந்து ராமவதாரம் எடுத்து வந்தாங்க. வேதவதி சீதை அவதாரம் எடுத்து வந்து அவங்க சாபத்தினால ராவணன் அழிச்சதெல்லாம் ஓகே. இந்த ராவணனை அழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து சீதையை அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களும் துக்கங்களும் எல்லாத்தையுமே வந்து சீதையோட உருவில் இருந்த கூட இந்த சாயாதேவி அப்படிங்கிறத அனுபவிச்சாங்க. இந்த சாயாதேவி வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அங்கே என்ன ஆனாங்க அப்படின்னா, ராமபிரான் வந்து சாயாதேவி வந்து நீங்கள் புஷ்கர நதிக்கரையில் போய் நீங்கள் தவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இவங்க யாரை நோக்கி தவம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் பண்ணாங்க. இவன் தவத்தை பார்த்து சிவபெருமான் வந்து இவங்க முன்னாடி காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சாயாதேவி ராமர் மேலே இருந்த காதல்னால அவங்க தேவ அம்சத்தில் எனக்கு ஒரு கணவரை கொடுன்னு சொல்லி அவங்க 5 முறை கேட்குறாங்க. அவங்க நினச்சி கேட்ட தேவ அம்சம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவோட மனைவி ஆகணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் சிவபெருமான் வந்து இவங்க கேட்ட மாதிரி தேவ அம்சத்தோட உனக்கு கணவர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இவங்க 5 முறை எனக்கு கணவரை கொடுன்னு கேட்டதுனால சிவபெருமான் சொல்கிறாரு, தேவ அம்சம் பொருந்திய 5 கணவர்களை வந்து அடுத்த பிறவியில் நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ திரௌபதியாக பிறப்ப உனக்கு 5 கணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் செய்கிறாரு. இப்படி சிவபெருமான் கிட்ட இருந்து வரம் வாங்கின இந்த சாயாதேவி தான் வந்து அடுத்த பிறவியில் பஞ்ச பாண்டவர்களுக்கு தர்ம பத்னி பாஞ்சாலியாக வந்து பிறக்கிறாங்க. இதுக்கப்புறம் மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இதிகாசம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இந்த சுவாரஸ்யமான கதையில் பார்த்தோம் அப்படின்னா, ராவணனை அழிக்கிறதுக்கு வேதவதி வந்து கொடுத்த சாபத்தினால அவங்க சீதையாக பிறக்கிறாங்க. சீதையின் காரணமாகவே மகாவிஷ்ணு வந்து ராவணனை வதம் பண்ணவும் செய்கிறாரு. இந்த ராவணனை வதம் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சீதை போலவே சீதை உருவம் கொண்ட இந்த சாயாதேவி தான் வந்து மகாவிஷ்ணுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதே மாதிரி சூட்சமாக மகாவிஷ்ணு வந்து நீங்கள் தவம் பண்ணுன்னு சொன்னாங்க. மகாவிஷ்ணுவோட மாயையால் அவங்க சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணி சிவபெருமானோட வரத்தினால அவங்க அடுத்த பிறவியில் பாஞ்சாலியாக பிறந்தாங்க. பஞ்ச பாண்டவர்களுக்கு தர்ம பத்னி. மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணாவதாரம் எடுத்து வந்து மகாபாரத போர் நடத்தணும்னு சொல்லி நினைக்கிறப்போ அந்த போர் உருவாகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இந்த பாஞ்சாலியான சாயாதேவி வந்து மகாவிஷ்ணுக்கு உதவி பண்ணாங்க. இப்படி மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்த வேதவதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.